The price of eraser goes down 25%. A man can buy 2 more eraser for a rupee. How many erasers are available for rupees? Okay வா, அவன் வந்து ஒரு எரேசரோடைய பிரைஸ், ஒரு எரேசரோட பிரைஸ் 25% குறையிறப்ப அவனால 2 எரேசர் வந்து 1 ரூபாய்க்கு அதிகமாக வாங்க முடியும். அப்பனா 1 ரூபாய்க்கு எத்தனை எரேசர் வாங்கியிருப்பான் அப்படிங்கிறதான் கேள்வி. இதில் பார்த்துங்க, ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் எரேசர். இப்போ வந்து ஒரிஜினலாக எரேசரோட பிரைஸ் நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்து. ரெடியூஸ்டு பிரைஸ், ரெடியூஸ்டு பிரைஸ் எவ்வளவு? 75% ஆஃப் எக்ஸ். இதை நீங்க எப்படி கொண்டுட்டு போவீங்க? அடுத்தது 75 divided by 100 x 3/4 x போடலாமா? இவன் அதை தான் சொல்றான், இது பிரைஸ் தான் சொல்றான். இப்போ வந்து இதுல இருந்து, அதாவது நம்ம அந்த மென் அண்ட் ஒர்க் மாதிரி இதுல இருந்து 1/, போட்டு பாத்தீங்கன்னா 1 3x divided by 4 minus 1x equal to என்னது? 2. ஓகேவா? இவனுக்கு வந்து இந்த ரெடியூஸ்டு பிரைஸ் குறையிற வாசி, இதுல இருந்து ஒரிஜினல் பிரைஸ் ரெடியூஸ் பிரைஸ் குறையிற வாசி எவ்வளவு கிடைக்குது? 2 எரேசர் கிடைக்குது. இப்போ நீங்க எல்சிஎம் அந்த இதை நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. இது என்ன செய்யும்? 4 4/3x, இந்த 4/3x minus 1x. அப்படி எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3x. 3x என்ன போடுவீங்க? 4 minus 3. 4 minus 3 என்ன போட்டீங்கன்னா 1/3x. 1/3x என்னது? அப்படியே இங்க ஈக்குவல் டு வந்துகிட்டே இருக்கும் 2. ஓகேவா? இங்கே 2 இருக்கா? அங்க போட்டாச்சு 2. 1 3x equal to 2 னா இவர் என்ன செய்வாரு? 6x ஆயிடும். இதுல என்ன, இத கீழ கொண்டு வந்தா என்ன ஆயிடும்? 1/6x. 1/6x. x வெளில எடுத்தா என்ன வரும்? x 1/x equal to 1/6. இப்போ 6. ஓகேவா? இந்த மின் அண்ட் ஒர்க் அதே மாதிரி நம்ம அதை போட்டுற வேண்டியதுதான். புரியுதுல? இது போட்டது புரிஞ்சுதா? இன்னொரு